அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு நாடாளுமன்றத்தில் இன்று வெளியிடப்பட்டுள்ள தகவல். யாழில் இடம்பெற்றுள்ள விபத்தில் இளைஞர் ஒருவர் பலி. சவேந்திர சில்வாவின் அலுவலகம் மூடப்பட்டுள்ளது. ஞானசார தேரருக்கு 9 மாத சிறை தண்டனை. எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்ட 10 தமிழக கடற்தொழிலாளர்கள் கைது. வெளிநாடொன்றில் பற்றி எரியும் வனப்பகுதி 5 பேர் பலி. அவசர நிலை பிரகடனம். டொரண்டோ பொது போக்குவரத்து சேவை தொடர்பில் வெளியாகியுள்ள மகிழ்ச்சி தகவல். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். எல்லை தாண்டிய கடற்தொழிலில் ஈடுபட்ட ஒரு படகையும் அதிலிருந்து 10 கடற்தொழிலாளர்களையும் கடற்படையினர் காரைநகர் கடற்பரப்பில் வைத்து கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்கள் யாழ்ப்பாணம் கடற்தொழில்துறை அதிகாரிகளிடம் மயிலட்டி துறைமுகத்தில் வைத்து கடற்படையினரால் ஒப்படைக்கப்பட உள்ளனர். மேலும் கைதானவர்களை ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அச்சுவேலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யாழ்ப்பாணம் வடமராட்சி வீதி வல்லை பகுதியில் ஏற்பட்டுள்ள விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் இரவு 7:30 மணியளவில் இந்த விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது. இதன்பொழுது பருத்தித்துறை புற்றாலை பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் மணிகண்டன் என்ற 21 வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி குறித்த இளைஞர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது மாட்டுடன் மோதுண்டு பின்னர் எதிரே வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது. படுகாயமடைந்த இளைஞர் மந்திகை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்துள்ளார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக மந்திகை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அச்சுவேலி போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு படைகளின் முன்னாள் பிரதானி சவேந்திர சில்வாவின் அலுவலகம் உத்தியோகபூர்வமாக மூடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக இருந்த ஜெனரல் சவேந்திர சில்வா கடந்த டிசம்பர் 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெற்றிருந்தார். பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை முற்றாக ஒழிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கும் நிலையில் இதுவரை அப்பதவிக்கு யாரும் நியமிக்கப்படவில்லை. இந்நிலையில் சவேந்திர சில்வா பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக பணியாற்றிய காலத்தில் பயன்படுத்திய அலுவலகம் தற்போது மூடப்பட்டுள்ளது. அங்கு பணியாற்றிய அலுவலர்கள் மற்றும் சவேந்திர சில்வாவின் பாதுகாப்புக்கு இணைக்கப்பட்டிருந்த ராணுவத்தினர் ஆகியோர் தற்பொழுது அவரவர் பணியாற்றும் சொந்த ராணுவ படைப்பிரிவுகளுக்கு மீள திருப்பி அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசேர தேரருக்கு 9 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கொழும்பில் நடைபெற்றுள்ள நிகழ்வொன்றில் ஞானசார தேரர் இஸ்லாத்துக்கு எதிரான கடுமையான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதன்போது அவர் குறிப்பிட்ட இஸ்லாம் ஒரு புற்றுநோய், அழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தின் மூலம் இனங்களுக்கு இடையிலான நல்லுறவை சீர்குலைத்து அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் குற்றம் ஒன்றினை அவர் புரிந்துள்ளதாக கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இன்று தீர்ப்பளித்துள்ளார். அதன் பிரகாரம் ஞானசார தேரருக்கு இலக்கு பணிகள் கொண்ட 9 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக 1500 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்படும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதி அமைச்சர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு ஏற்படும் என்று கூற முடியாது. எனினும் அரசு ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையிலான அதிகரிப்பு ஏற்படும் என அவர் இதன்பொழுது உறுதியளித்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு ஊழியர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சம்பள அதிகரிப்பு தொடர்பான அமைச்சரவை தீர்மானம் ஒன்றினை எடுத்துள்ளார். இது அரசு ஊழியர்களை தவறாக வழிநடத்துவதற்காக வழங்கப்பட்ட முடிவே தவிர உண்மையான முடிவல்ல. எனினும் அரசு ஊழியர்கள் சரியான தீர்ப்பினை அவருக்கு வழங்கியுள்ளார்கள் என பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் பகுதியில் உள்ள 4 பிராந்தியங்களில் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக இதுவரையில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த காட்டுத்தீயினால் இதுவரையில் 1000க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் தீக்கரையாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் பரவி வரும் இந்த தீப்பரவல் லாஸ் ஏஞ்சலிஸ் வரலாற்றில் மிகப்பெரிய தீப்பரவல் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்நோக்கியுள்ளனர். குறிப்பாக லாஸ் ஏஞ்சலிஸின் பாலிசேட்ஸ் மற்றும் ஈட்டன் பகுதிகளில் 1,37,000 பேர் தங்களது இருப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச தளங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் லாஸ் ஏஞ்சலிஸ் கவுண்டியில் 46,000க்கும் மேற்பட்டோருக்கு மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் அங்கு பரவியுள்ள காட்டுத்தீ காரணமாக சுமார் 1,00,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காட்டுத்தீயினால் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காற்றின் வேகம் குறையாததால் கலிபோர்னியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதாக ஆளுநர் கவின் நியூசம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் டொரண்டோ பொது போக்குவரத்து சேவை கட்டணங்கள் இந்த ஆண்டில் அதிகரிக்கப்படாது என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விடயத்தினை டொரண்டோ நகரின் முதல்வர் ஒலிவியா சொலவ் தெரிவித்துள்ளார். மக்கள் எதிர்நோக்கி வரும் கொள்வனவு இயலுமை பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு இவ்வாறு கட்டண அதிகரிப்பினை ரத்து செய்ய தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதன்படி தொடர்ச்சியாக 2வது ஆண்டிலும் டிடிசி பொது போக்குவரத்து சேவை கட்டணங்கள் மாற்றமின்றி காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பொது போக்குவரத்து சேவையை மேலும் தரம் உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வயது வந்தவர்களுக்கான கட்டணம் $3.30 முதியவர்களுக்கான கட்டணம் $2.25 மற்றும் இளையோருக்கான கட்டணம் $2.35 காணப்படும் என மேலும் இதன்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது.